வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் ஒரே நாளில் மீண்டும் நிலநடுக்கம். மீண்டும் 6.9 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நில அதிர்வால் இலங்கைக்கு ஆபத்தா என்று எச்சரிக்கை. மவுண்ட் லெவனியாவில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் சிகிச்சை பலனின்றி பலி. வெளிநாடுகளில் உள்ள 73 ரெட் நோட்டீஸ் சந்தேக நபர்கள் போலீசாரின் கண்காணிப்பில். போலீஸ் மா அதிபர் அதிரடி நடவடிக்கை. 9,000 தாமதமான தடயவியல் அறிக்கைகள் இந்த மாதத்திற்குள் சமர்ப்பிக்கப்படும். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால உறுதியளிப்பு. மாணவர்கள் பயணிகளின் உயிர் மயிரிழையில் ஊசலாட்டம். கினியத்தேனையில் பஸ் பந்தயத்தால் நேர்ந்த கொடூர விபத்து. செம்மணியில் அம்மனமாகியது அரச பயங்கரவாத இன அழிப்பு. ஸ்ரீநேசன் எம்பி குற்றச்சாட்டு. பேருந்து நிறுத்தங்களில் வாகனங்களை நிறுத்துவோருக்கு சிவப்பு அட்டை. போலீசார் அதிரடி எச்சரிக்கை. அவசர நிலையை எதிர்கொள்ள தயார் நிலை. வவுனியா சிறைச்சாலையில் அதிரடி பாதுகாப்பு ஒத்திகை. பழமை வாய்ந்த வாகன பேரணியுடன் ஜாலில் கோலாகலமாக ஆரம்பிக்கப்பட்ட வடக்கு மாகாண உணவு மற்றும் கலாச்சார திருவிழா. மலையக இந்து ஆலயங்களுக்கு பிரதி அமைச்சர் விடுத்துள்ள அவசர அழைப்பு. இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவு பகுதியில் நேற்று பிற்பகல் 6.9 ரிக்டர் அளவில் மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் உறுதிப்படுத்தியுள்ளது. ஒரே நாளில் அந்த நாட்டை தாக்கிய 2வது பெரிய நிலநடுக்கம் இதுவாகும். சுமாத்ராவின் தலைநகரான மெடானாலிருந்து தென்கிழக்கே சுமார் 126 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெமடாங்ஷியந்தர் பகுதியில் பூமிக்கு அடியில் 183 கிலோமீட்டர் ஆழத்தில் இது கண்டறியப்பட்டுள்ளது. பூமிக்கு அடியில் அதிக ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அதிர்ஷ்டவசமாக சுனாமி எச்சரிக்கைகள் எதுவும் விடுக்கப்படவில்லை. முன்னதாக நேற்று காலை பதிவான 7.7 ரிக்டர் அளவிலான முதலாவது நிலநடுக்கத்தில் குறைந்தது 38 பேர் உயிரிழந்திருந்த நிலையில் இந்த 2வது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது அந்த நாட்டு மக்களிடையே மேலும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வரையில் இந்த 2வது நிலநடுக்கத்தினால் ஏற்பட்ட மேலதிக சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்த தகவல்களை அந்த நாட்டு அவசர கால மீட்புக் குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர். மவுண்ட் லெவனியாவில் உள்ள ஹொலுடஹொட வீதியில் அமைந்துள்ள வாகன பழுது பார்க்கும் இடத்தில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வாகன பழுது பார்க்கும் இடத்தை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட இந்த துப்பாக்கிச்சூட்டில் ஒருவர் படுகாயமடைந்தார். உடனடியாக மீட்கப்பட்ட அவர் அவசர சிகிச்சைக்காக களுவோவிலில் உள்ள கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம், உயிரிழந்தவர்களின் விவரங்கள் அல்லது தாக்குதல் நடத்திய நபர்கள் குறித்த மேலதிக தகவல்கள் இதுவரையில் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். நீண்ட காலமாக தாமதமடைந்துள்ள 9,000 தடயவியல் அறிக்கைகளை இந்த மாதத்திற்குள் பூர்த்தி செய்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். மலஞ்சேன சிறைச்சாலையை பார்வையிட்டு அங்குள்ள கைதிகளுடன் அவர்களின் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடிய போது அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். தீவு முழுவதும் உள்ள 33 சிறைச்சாலைகளுக்கு நேரில் சென்று கைதிகளின் பாதுகாப்பு மற்றும் சிறை அதிகாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். வலன்சேனாவில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள், தீயணைப்பு படை, முப்படைகள், விசேட அதிரடிப்படை, போலீஸ் மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களம் ஆகியவற்றை உள்ளடக்கிய புதிய அவசர கால மீட்புக் குழுக்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றது. சிறைச்சாலைகள் நிலவுகின்ற கடுமையான நெரிசலை ஒப்புக்கொண்ட அமைச்சர் கைதிகளின் உயிரை பாதுகாப்பது எமது முதன்மை நோக்கம் என்று வலியுறுத்தினார். மேலும் கைதிகளின் எண்ணிக்கையை குறைப்பதற்காக நீதி அமைச்சரினால் விசேட திட்டம் ஒன்றும் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச போலீசாரின் சிவப்பு அறிவிப்பு விடுக்கப்பட்டு வெளிநாடுகளில் பதுங்கியிருக்கின்ற 73 பாதாள உலக கும்பல் பிரமுகர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான தீவிர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். நேற்று கண்டியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டார்.
ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டுள்ள 73 பேருக்கு மேலாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய மேலும் சுமார் 100 பேர் குறித்தும் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குற்றச்செயல்களுக்கு எதிரான இலங்கை போலீசாரின் வெளிப்படையான நடவடிக்கைகளுக்கு பல வெளிநாடுகளும் தூதரகங்களும் முழுமையான ஆதரவையும் அங்கீகாரத்தையும் வழங்கி வருகின்றன. தாம் எந்தவொரு சமூக அநீதியையும் செய்யாததால் சிறப்பு பாதுகாப்பு இன்றி நாட்டில் எங்கும் செல்ல முடியும். ஆனால் பொதுமக்களை தவறாக வழிநடத்திய அரசியல்வாதிகளே இன்று மக்களை சந்திக்க பயப்படுகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். அரசியல்வாதிகளின் விமர்சனங்களை கண்டு தாம் அஞ்சவில்லை என்றும் தெரிவித்தார். பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புகளுக்கு பின்னணியில் இருந்து நிதியுதவி செய்தவர்களும் முதலீடு செய்தவர்களும் போலீசாரின் இந்த அதிரடி நடவடிக்கைகளால் தற்போது பெரும் பீதியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எந்தவிதமான வெளிப்புற அழுத்தங்களுக்கும் அடிபணியாமல் போதைப்பொருள் மற்றும் குற்றச்செயல்களுக்கு எதிரான ஒழுங்குமுறைகள் மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்றும் அவர் மேலும் உறுதியளித்தார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லி கோனஸ். இலங்கையில் 1956 ஆண்டு முதல் கட்டமைக்கப்பட்ட பேரினவாதத்தால் தமிழர்கள் தொடர்ச்சியாக இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வந்துள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜி ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் செம்மணி புதைகுழியில் இதுவரையில் கண்டெடுக்கப்பட்டுள்ள 539 மனித எலும்புக்கூடுகள் தமிழின் அழிப்பிற்கான சாட்சியங்களாக அகழப்பட்டு வருகின்றன. பால்மனம் மாறாத குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரையில் குடும்பமாக அளிக்கப்பட்டது இந்த இன அழிப்பு என்பதற்கு பலமான சான்றாகும். சத்ருகொண்டான், வந்தாரமூலை, கொக்கட்டிச்சோலை, கொக்கு தொடுவாய் மற்றும் திருகோணமலை உள்ளிட்ட பல இடங்களில் இன்னமும் பல புதைகுழிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது கடந்த கால அரசாங்கங்களின் கோர முகத்திரையை கிழித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுத்தர செம்மணி போன்ற மனித புதைகுழிகளை முறையாக தொல்லியல் மற்றும் அறிவியல் அகழ்வாராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வீதியில் நடந்த வெறித்தனமான பஸ் பந்தயத்தால் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவர்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பயணிகளின் உயிர் மயிரிழையில் தப்பிய பரபரப்பு சம்பவம் ஒன்று கிணிகத்தேனியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. கண்டியிலிருந்து ஹட்டன் நோக்கி ஒரே பாதையில் சீறி பாய்ந்த 2 தனியார் பேருந்துகளின் சாரதிகளுக்கிடையே ஏற்பட்ட இந்த ஆபத்தான போட்டியே இந்த விபத்திற்கான காரணமாகும். ஒன்றையொன்று முந்திக் கொண்டு அதிக வேகத்தில் சென்றபோது முன்னால் பயணித்த பேருந்தின் பின்புறத்தில் பின்னால் இருந்து வந்த பஸ் கட்டுப்பாட்டை இழந்து பலமாக மோதி விபத்திற்கு உள்ளானது. விபத்து நடந்த தருணத்தில் பேருந்துகளில் கல்வி பொருளாதார உயர்தர பரீட்சை எழுத செல்கின்ற மாணவர்களும் பிரத்யேக வகுப்புகளுக்கு செல்லும் மாணவர்களும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுடன் நிரம்பி வழிந்துள்ளனர். நல்வாய்ப்பாக தெய்வாதீனமாகவும் பயணிகள் எவருக்கும் எந்தவிதமான காயங்களும் ஏற்படவில்லை. மாணவர்கள் மற்றும் பயணிகளின் உயிரோடு விளையாடுகின்ற வகையில் செயல்படுகின்ற பொது போக்குவரத்து சாரதிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விபத்தில் தப்பிய பயணி ஒருவர் கொதிப்புடன் தெரிவித்தார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். பேருந்து நிறுத்தங்களை மறைக்கும் வகையிலும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையிலும் வாகனங்களை நிறுத்துகின்ற சாரதிகளுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பேருந்து நிறுத்தங்களில் தனியார் வாகனங்கள் சட்டவிரோதமாக நிறுத்தப்படுவதால் பேருந்துகளை வீதியின் நடுவே நிறுத்தி பயணிகளை ஏற்றவும் இறக்கவும் வேண்டிய அவலநிலை ஏற்படுவதாக போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் வீதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதுடன் பயணிகளின் உயிருக்கும் பெரும் அச்சுறுத்தல் உருவாகியுள்ளது. பேருந்து நிறுத்தத்திற்கு 30 மீட்டர் முன்னதாகவும் பேருந்து வெளியேறுகின்ற பகுதியிலிருந்து 15 மீட்டர் வரையிலும் எந்தவொரு தனியார் வாகனங்களை நிறுத்த முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த விதியை மீறி வாகனங்களை நிறுத்துகின்ற ஓட்டுநர்களுக்கு எதிராக வீதி போக்குவரத்து சட்டத்தின் கீழ் உடனடியாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் எச்சரித்துள்ளனர். மலையகத்தில் உள்ள அனைத்து இந்து ஆலயங்களும் இந்து கலாச்சார திணைக்களத்தில் உடனடியாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவ்வாறு பதிவு செய்வதன் மூலமே அரசாங்கத்தின் நிதியுதவிகள் மற்றும் நலத்திட்டங்களை பெற முடியும் என்றும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சி ஒன்றில் இதனை சுட்டிக்காட்டிய அவர், மலையகத்தில் பதிவு செய்யப்படாத ஆலயங்கள் தொடர்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது. பதிவு செய்யப்படுகின்ற ஆலயங்களுக்கு மட்டும் எதிர்காலத்தில் நிதி மற்றும் ஏனைய அரசு உதவிகள் வழங்கப்படும். பதிவு செய்யப்படாத ஆலயங்களின் நிர்வாகிகள் இதற்கான விண்ணப்ப படிவங்களை இணைய வழியில் பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும். விண்ணப்ப படிவங்களை பெறுவதற்கும் மேலதிக வழிகாட்டுதல்களுக்கும் 07032807229 என்ற அமைச்சின் தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவ
படிவங்களை பிரதேச செயலகத்தில் ஒப்படைக்கும் போது இந்து கலாச்சார திணைக்களத்தின் ஊடாக சட்டத்திற்கு உட்படுத்தப்பட்டு பரிசீலிக்கப்பட்டு மிக விரைவாக ஆலய பதிவு நடைமுறைகள் பூர்த்தி செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். வவுனியா சிறைச்சாலையில் திடீரென்று அசாதாரண சூழ்நிலைகளோ அல்லது கலவரங்களோ ஏற்படும் பட்சத்தில் அவற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டு நிலைமைகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவது தொடர்பான விசேட பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்டது. சிறைச்சாலை வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை உள்ளடக்கி இந்த ஒத்திகை நடவடிக்கை தீவிரமாக நடத்தப்பட்டது. சிறைச்சாலையின் பாதுகாப்பை பலப்படுத்துவதுடன் அவசர காலங்களில் பாதுகாப்பு படையினர் எந்தவிதமான தாமதமின்றி உடனடி நடவடிக்கை எடுப்பதற்கான தயார் நிலையை உறுதி செய்வது இந்த விசேட பயிற்சியின் முதன்மை நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண சுற்றுலா பணியகத்தின் ஏற்பாட்டில் பிரமாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள சுற்றுலா கலாச்சாரம் மற்றும் உணவு திருவிழா 2026 நேற்று யாழ் முற்றவழி மைதானத்தில் கோலாகலமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தின் சுற்றுலாத்துறை மற்றும் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த நிகழ்வில் வடக்கின் பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் சுவைகளை வெளிப்படுத்தும் உணவு திருவிழா முற்றவழி மைதானத்தில் சிறப்பாக இடம்பெற்றது. கலைநயமும் பழமையும் ஒளிர்கின்ற அரிய வகை ரெட்ரோ மற்றும் பழமையான வாகனங்கள் பங்கேற்ற பிரமாண்டமான வாகன பேரணியும் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. பிரதேசத்தின் முதன்மை மற்றும் பண்பாட்டை பிரதிபலிக்கும் பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கலாச்சார கலை வடிவங்கள் மேடையேற்றப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூகம் மீடியா.com எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நல்லூர் தெற்கு அரியாலையை புறப்படமாகவும் பிரித்தானியாவை பதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மயில்வாகனம் யோகராசா அவர்கள் 10/8/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் அராலி வடக்கு குலனையூரை புறப்படமாகவும் கலைநகர் வடக்கு சித்தங்கேடியை வதிவிடமாகவும் லண்டனை தற்போதைய வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வர்ணகேஸ்வரி சோதரிங்கம் அவர்கள் 15/8/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். அம்பாறை அக்கரைப்பற்று பனங்காட்டைச் சேர்ந்த திருமதி ஜானகி கணபதி பிள்ளை அவர்கள் 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மாத்தளை பிடகந்தையைச் சேர்ந்த திருமதி அன்னபூரணம் ஜோதி அவர்கள் 14/8/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்.பேஜை பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.